إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال النبي صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், மேலும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, வாழப் போகின்ற, வாழ்ந்து மரணித்த அனைத்து முஸ்லிம்களின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் முஸ்லிம்களின் மீது கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்ஆவுடைய தொழுகையில் உங்களையும் என்னையும் எவ்வாறு இங்கு ஒன்று கூட்டினானோ அதே போல் நாளை மறுமையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் உயர்தன சுவனமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் உங்களையும் உங்களுடைய சந்ததியினரையும் என்னையும் என்னுடைய சந்ததியினரையும் ஒன்று கூட்டுவானாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் இன்றைய தினம் வரைக்கும் நம் அனைவரும் முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் பல பகுதிகளில் உலகெங்கும் முஸ்லீம்கள் பரவி வாழக்கூடிய ஒரு மார்க்கமாக திகழ்ந்து வருகின்றது. இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் மார்க்கத்தின் அடிப்படையில் எத்தனையோ வழிகேடுகள் புதிதாக காலங்கள் புதிதாக எவ்வாறு மாறுகின்றதோ அதே போல் மார்க்கத்திலும் புதிதாக ஏதேதோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத விஷயத்தை எல்லாம் மார்க்கம் என்ற அடிப்படையில் பின்பற்றக்கூடிய இபாதத் என்று செய்யக்கூடிய மக்களை நாம் பார்க்கின்றோம். எனவே இஸ்லாமிய சகோதரர்களே, மார்க்கம் என்பது இரண்டே விஷயம். ஒன்று, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதருக்கு இறக்கி வைக்கப்பட்ட குர்ஆன். இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் எங்க சொல்லக்கூடிய அவருடைய சொல், செயல், அங்கீகாரம், வர்ணனை, இது மட்டும்தான் மார்க்கம். இதை எவ்வாறு சஹாபாக்கள் விளங்கினார்களோ அதே போல் நாமும் விளங்கி சரியான முறையில் இருந்தோமானால் இந்த மார்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி விட்டு சென்றார்களோ அதே போல் பின்பற்றி மரணிக்கும்படி நம்மளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்குவானாக. ஆனால் மார்க்கத்துடைய அடிப்படையில் எத்தனையோ விஷயங்களை நாம் பார்த்தோம்னா, நாம் இருக்கக்கூடிய இந்த மாதமாகிறது ரஜபுடைய மாதம்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 மாதங்களை சிறப்பான மாதம், புனிதமான மாதம் அப்படி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியிருக்கின்றான்.
அந்த அடிப்படையில் நாம் இருக்கக்கூடிய இந்த மாதத்துடைய பெயர் தான் ரஜப். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ வழிகேடுகள் இந்த மாதத்தில் நடக்கும். அதுக்கு பெயர் சொல்லப்படும் பித்அத். மார்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தராத, மேலும் சஹாபாக்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யவில்லையோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சமகாலத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ மக்கள் இந்த பித்அத்தான காரியத்தை செய்து வருகின்றார்கள். பித்அத் அப்படின்னா மார்க்கத்தில் குர்ஆன்லையும் சுன்னாவுலையும் எந்த ஒரு அடிப்படையும் இல்லை, அடிப்படை ஆதாரமும் இல்லை. ஆனால் பின்னாடி வரக்கூடிய மக்கள் அதை செய்வாங்க. அப்படிப்பட்ட விஷயத்துக்கு தான் சொல்லுவாங்க பித்அத். அதுக்கு குர்ஆன்லையும் சுன்னாவுலையும் எந்த ஒரு ஆதாரமும் இருக்காது. ஆனால் மக்கள் அதை இபாதத்துங்கிற அடிப்படையில், மார்க்கம் என்ற அடிப்படையில், இஸ்லாம் என்ற அடிப்படையில் செய்வாங்க. ரஜபுடைய மாதத்தை பார்த்தோம்னா ஏராளமான பித்அத்துகள் நடக்கும். பாருங்க, அதில் முதல் முறையான செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, மகரிப் டு இஷா அந்த வக்துக்குள்ள 12 ரக்காயத்து தொழுகையில் தொழுவாங்க இபாதத்து என்ற அடிப்படையில். இந்த மாதத்தில் ரஜபுடைய மாதத்தில் அதை செய்யணும். அதுக்கு பேர் சுட்டுவாங்க சொலாத்துல். இதே போல பேர் கிட்டத்தட்ட 12 ரக்காயத்துகளை தொழுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது இது ஒரு புனிதமான மாதம். எது போலனா துல்காதா எப்படி புனிதமானதோ, துல்ஹஜ் எப்படி புனிதமானதோ, முஹர்ரம் எப்படி புனிதமானதோ, அதே போல ரஜபு மாதமும் புனிதமானது. இந்த மாதத்தில் மற்ற மாதங்களை விட இந்த மாதத்தில் கண்டிப்பான முறையில் ஒவ்வொரு மனிதர்களும் பாவத்தை குறைச்சி ஆகணும். இதை தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு நன்மைகளும் மற்ற மாதத்தில் நீங்கள் எது போல செய்கிறீங்களோ அதே போல தான் இந்த மாதத்திலையும் செய்யணும். ஆனால் மக்களுடைய நிலைப்பாடு இந்த மாதத்தில் எப்படி எல்லாம் இருக்குன்னா, முதல் விஷயமா அந்த சொலாத் 12 ரக்காயத்துகளை தொழக்கூடிய மக்களாக இருப்பாங்க. இதை குறித்து இமாம்கள் சொல்லும்போது இமாம் உசைமின் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, ரஜபை வணக்கத்துக்குரிய மார்க்கமாக நீங்கள் ஆக்காதீங்க. ரஜபுடைய மாதத்தை வணக்கத்துக்குரிய மார்க்கம், ரமலானுடைய மாதம் எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ, வணக்க வழிபாடுகள் எந்த அளவுக்கு அதிகமாக பண்ண முடியுமோ அதே போல் ரஜபுடைய மாதத்தில் உம்ரா பண்ணுவாங்க, நோன்பு நோற்பாங்க, தொழுகையை தொழுவாங்க. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தில் மிஅராஜ் பயணம் சென்றார்கள் 27. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமான முறையில் கொண்டாடக்கூடிய மக்களை நாம் பார்க்குறோம். எனதும் இஸ்லாமிய சகோதரர்களே, இமாம் இப்னு உஸைமின் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, ரஜபை நீங்கள் வணக்கத்துக்குரிய தனிப்படுத்தாதீங்க, வணக்கத்துக்குரிய மார்க்கமாக ஆக்காதீங்க. இதை சொல்லிட்டு சொல்கிறாங்க, அப்படி நீங்கள் ஆக்குனீங்கன்னா நீங்கள் தொழக்கூடிய அந்த 12 ரக்காய் தொழுகையாவது, நீங்கள் இந்த மாதத்துக்குன்னு உம்ரா செய்வீங்களே அந்த உம்ராவது, ஒரு நாள் நோன்பு நோற்றால் 1000 நாள் நோன்பு நோற்றுறதுக்கு சமம். இப்படி என்ற அடிப்படையில் நீங்கள் நோக்கக்கூடிய நோன்பு, இப்படி எல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய இந்த மாதத்துக்குன்னு தனிப்பட்ட ஒரு துஆ, இப்படியாக ஏற்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் இமாம் சொல்கிறாங்க பித்அத், வழிகேடுன்னு சொல்லிட்டாங்க. இது சொல்லிட்டு அடுத்ததாக சொல்கிறாங்க, இந்த மாதத்திற்கு என்று சிறப்பான தொழுகையோ நோன்போ உம்ராவோ எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, சலாத்துல் ரகாயிப்னு சொல்லக்கூடிய அந்த தொழுகை என்பது இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தராத ஒரு வழிபாடு. அதை நீங்கள் தொழக்கூடிய அந்த தொழுகையானது பித்அத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. நன்மைங்கிற அடிப்படையில் தான் செய்கிறாங்க. இதே போல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டம் நன்மைங்கிற அடிப்படையில் தான் 3 நபர்கள் வந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருக்கும்பொழுது 3 நபர்கள் வந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு கேட்கும்பொழுது அவங்க தொழுதாங்க, நோன்பு நோட்டுறாங்க. அதே போல் இந்த 3 விஷயங்களும் சொன்ன பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத போது ஆயிஷா ரலியல்லாஹு இந்த விஷயத்தை சொல்லிட்டாங்க. அப்போ அந்த மனிதர்கள் சொல்கிறாங்க, அந்த 3 நபர்களும், நான் இனிமேல் இரவு முழுக்க நின்று தொழுவேன், நான் டெய்லி நோன்பு வைப்பேன், நான் திருமணமே பண்ணிக்க மாட்டேன், இப்படி என்ற அடிப்படையில் சொல்லிட்டு போயிட்டாங்க. பாருங்கள், இரவு தொழுகை என்பது மார்க்கத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் நோன்பு நோற்பது என்பது மார்க்கத்தில் ஒரு சிறந்த ஒரு அமல். இப்படிங்கிற அடிப்படையில் சொல்லிட்டு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வராங்க வீட்டுக்கு.
இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதை சொல்கிறாங்க. 3 நபர்கள் வந்தாங்க, இதே போல் சொன்னாங்க, போனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3 நபரையும் கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க. வணக்க வழிபாடுகளுடைய விஷயம்தான். ஆனால் அங்கே கண்டிக்கப்படக்கூடிய விஷயம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் எப்படிப்பட்டவனா, நான் தொழுகிறேன், இரவு முழுக்க நின்று தொழுவல, இரவுல சில பகுதி தூங்கியும் சில பகுதி நான் விழித்திருந்து தொழுகிறேன். அதே போல் நான் நோன்பு நோக்கிறேன், நோன்பையும் விடுறேன், நானும் திருமணம் பண்ணியிருக்கேன். இப்படின்னு நன்மையான காரியங்களை அந்த சஹாபாக்கள் செஞ்சாங்க. ஆனால் அதுலேயே நீங்கள் இப்படி பிடிக்க வேணாம், நல்ல முறையை என்ன பண்ணுங்க, தொழுகையில் இப்போ இரவு முழுக்க தொழுவாமல் அந்த பகுதியில் சில பகுதி தூங்கிட்டு மறுபகுதி தொழுங்க. இப்படியான நன்மையான காரியத்தில் கூட விதத்தான காரியம் வந்துடக்கூடாதுன்னு அழகான முறையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வரம்பு மீறி புகழக்கூடிய மக்களை பார்க்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் தடுத்தாங்க. ஒரு சிறுமி ரசூலுல்லாஹி திருமணத்துக்கு போயிருக்காங்க, அங்கே அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு சிறுமி பத்ருடைய போர்க்களத்தில் அந்த வீர தீர சாகரத்தை குறித்து கவிதையாக பாடுறாங்க. அப்படி பாடும்போது அந்த சிறுமி ஒரு வார்த்தையை விடுறாங்க, எங்களிலே ஒரு தூதர் இருக்கிறார், இவர் எப்படிப்பட்டவர்னா நாளைக்கு என்ன நடக்க போகுதோ அதை இன்னைக்கே அவர் அறிவார். இப்படின்னு அந்த சிறுமி பாடின உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அந்த இடத்துல நிறுத்தினாங்க. இந்த வரியை மட்டும் நீங்கள் நீக்கிடுங்க, ஏன்னா இது வரம்பு மீறி புகழ்றது. ஏன்னா மறைவான விஷயம் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான விஷயம் என்பது கிடையாது. இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வரம்பு மீறி புகழ்த தடுக்காங்க. ஆனால் இங்கே நம்முடைய காலகட்டத்தில் ஏராளமான மக்களுடைய நிலையை பாருங்கள். மௌலூதுங்கிற அடிப்படையில் அவங்கள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை தடுத்தாங்களோ நன்மை தான், ரசூலுல்லாஹ் பற்றி கவிதை படிக்கலாம், மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் எப்போ வரம்பு மீறப்படுதோ ரசூலுல்லாஹ்வே தடுத்துருக்காங்கன்னா நம்மள உள்ள மக்களில் நிறைய நபர்கள் மௌலூதுங்கிற அடிப்படையில் ரசூலுல்லாஹ்வை வரம்பு மீறி புகழக்கூடிய மக்களை பார்க்குறோம். அதுவும் விதாத்து தான். இப்போ ரஜபுடைய மாதத்தில் நம்ம பார்த்தோம்னா இரண்டாவதாக நடக்கக்கூடிய அந்த விதாத்தான காரியம் என்னென்னா நோன்பு. ரஜபு மாதம் சிறப்பான மாதம், புனிதமான மாதம் என்கிற அடிப்படையில் இந்த மாதத்தில் சிறப்பான ஒரு நோன்பு வைப்பாங்க. அந்த நோன்புக்கு ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க, யார் ஒரு நாள் நோன்பு வைக்கின்றாரோ அவர் 1000 நாள் நோன்பு நோட்டுறதை போல. இந்த ஹதீஸ் என்பது பலகீனம். அதாவது இமாம்கள் சொல்கிறாங்க, இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, புனித மாதங்கள், இந்த மாதம் என்பது புனித மாதம். மற்ற மாதங்களில் நீங்கள் எப்படி நோன்பு வைப்பீங்களோ, மற்ற மாதங்கள் நீங்கள் எப்படி தொழுவீங்களோ, மற்ற மாதங்களில் நீங்கள் எப்படி துவா கேட்பீங்களோ, அதே போல் இந்த மாதத்தில் பண்ணுறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த மாதத்துக்கு என்று புதிதான ஒரு முறையில் இந்த மாதத்தில் நோன்பு நோற்றா சிறப்பு என்கிற அடிப்படையில் யாரெல்லாம் நோன்பு நோற்பாங்களோ அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அப்படின்னு தெளிவான முறையில் சொல்லியிருக்க நம்மள ஏராளமான மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ரஜபுடைய மாதம் புனிதமானது, அல்லாஹ் சொல்லிட்டான், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகளையும் பலகீனமான ஹதீஸுகளையும் எடுத்து இந்த மாதத்தில் இபாதத்து செய்யக்கூடிய மக்களை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக அவங்க செய்யக்கூடிய அந்த பிதாத்தான காரியத்தில் உம்ரா. உம்ரா என்பது அல்லாஹுடைய பாதையில் மிக சிறந்த ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் மற்ற மாதங்களில் எப்படி உம்ரா செய்வோமோ அதே போல தான் இந்த மாதத்தில் உம்ரா செய்யணும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபுடைய மாதத்தில் உம்ரா செஞ்சதே இல்லை அப்படின்னு புகாரியில் வரக்கூடிய ஹதீஸா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லியிருக்காங்க. ரஜபுடைய மாதம் புனிதமானதுன்னா கண்டிப்பான முறையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்ததுக்கு அப்புறம் 10 ஆண்டுகள் கண்டிப்பான முறையில் சிறப்பு வணக்க வழிபாடுங்கிற அடிப்படையில் ரஜபுட மாதத்தில் உம்ரா சென்றிருப்பாங்க. ஆனால் இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி சொல்கிறாங்க, ரஜபுட மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பான மாதம் அப்படிங்கிற அடிப்படையில் உம்ரா செஞ்சதே கிடையாது. அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயம், இந்த மாதத்தில் குர்பானி கொடுக்கக்கூடிய மக்களாக இருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இஸ்லாம் கிடைப்பதற்கு முன்னாடி அந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருந்தாங்கன்னா, இந்த மாதத்தில் ரஜபுடைய மாதத்தில் யார் குர்பானி கொடுக்குறாரோ, யார் நோன்பு நோக்கிறாங்களோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடந்துடும்.
அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடந்துடும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மாதத்தில், இந்த மாதம் புனிதமாக்கப்பட்ட மாதங்கிற அடிப்படையில் இந்த மாதத்தில் நோன்பு நோற்பாங்க. அதே போல் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி குர்பானியும் கொடுப்பாங்க. இதை குறித்து வரும்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது அந்த ஜாஹிலியா காலத்துடைய ஒரு மூட நம்பிக்கை. அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ரஜபுடைய மாதத்தில் முதல் 10 நாட்களில் நீங்கள் அறுத்து பலியிட கூடாது அப்படின்னு தடை செஞ்சாங்க. ஆனால் இதுக்கு மாற்றமாக நம்முடைய காலகட்டத்தில் நடக்குது. அடுத்ததாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய மக்களுக்கு மத்தியில் சர்வ சாதாரணமாக பரவக்கூடிய ஒரு துஆ, அது என்ன துஆனா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னாங்க. ரஜபுடைய மாதத்தை அடைஞ்சிட்டா இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் இந்த துஆ என்பது எல்லா இடத்துலையும் பரவக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. மார்க்க அறியாத எத்தனையோ மக்கள் கூட இந்த விஷயத்தை சொல்லக்கூடிய மக்களாக இருக்காங்க. பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப், அல்லாஹ்வே இந்த ரஜபுடைய மாதத்தை நீ பரக்கத்துக்குரியதாக ஆக்கிடு. ஷாபான், ஷாபானுடைய மாதத்தை நீ பரக்கத்துக்குரிய ஆக்கிடு. இதை சொல்லிட்டு சொல்கிறாங்களா ரசூல்லா, பலகுனா ரமபான், ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடு இப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபுடைய மாதத்தை அடைந்த பிறகு இந்த துஆவை கேட்டிருக்கின்றார்கள். அப்படி என்ற அடிப்படையில் ஒரு ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சாயிதா இப்னு அபி ருகாத் இந்த நபரை குறித்து எல்லா இமாம்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இவர் பலகீனமானவர், இவருடைய ஹதீஸை எடுக்கக்கூடியது, இவர் யாருன்னே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு ஹதீஸ் தான் இது. சமூக வலைதளங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த துஆ என்பது பெரிய பெரிய போஸ்டர்களில் எல்லா பக்கமும் வளம் வரக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இதே போல் இன்னும் ஏராளமான ஒரு வழிகேடுகளை நம்ம இந்த மாதத்தில் மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை புதுசாக உண்டாக்கக்கூடிய மக்களை நம்ம பார்க்குறோம். இதில் இறுதியாக நடக்கக்கூடிய, இந்த மாதத்துடைய இறுதியாக நடக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு விஷயம் என்னென்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தில் மேராஜ் பயணம் சென்றிருக்காங்க. அதை நாளை வரைக்கும் குறிப்பிட்டு சொல்லும்போது 27வது இரவன்று அவங்க சென்றிருக்காங்க. அதனால் மேராஜ் போனாங்களா, அந்த சிறப்பிக்கும் முறையாக நோன்பு நோற்பது, சிறப்பான தொழுகைகள் தொழுவது, திக்ர்கள் செய்வது, அந்த தினத்தில் கந்தூரி கொண்டாடுவது, கொடி ஏற்றுவது, இதே போல் ஏராளமான வழிகேடுகளை நம்முடைய சமுதாயத்தில் பண்ணக்கூடிய மக்களை நாம் பார்க்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் இந்த ரஜபுடைய மாதத்தில் இது போன்ற எண்ணற்ற பிதஅத்துகளை செய்ததே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல அப்படி என்பதற்கான மிகப்பெரிய ஒரு ஆதாரமே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் பயணம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் என்ன பண்ணுறாங்க, உயிரோடு இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுடைய பயணம் என்பது சிறந்தது என்ற அடிப்படையில் அவங்க நினைத்திருந்தா கண்டிப்பான முறையில் அந்த நாளன்று சிறப்பான முறையில் அந்த நாளை கழிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய குடும்பத்தார்கள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் சஹாபாக்கள் இருந்தாங்க, தாபியன்கள் இருந்தாங்க, தபா தாபியன்கள் இருந்தாங்க. இப்படிப்பட்ட எண்ணற்ற நபர்கள் சரியான முறையில் இருந்தும் அவங்க இந்த ரஜபுடைய மாதத்தில் ஒருபோதும் சிறப்பிக்கலை. மற்ற மாதங்களை போல தான் இந்த மாதமும் கடந்ததை தவிர இந்த மாதத்தில் மற்ற மாதங்களை விட பாவம் செய்யக்கூடாது. ஆனால் நம்ம மக்கள் எதை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்களோ அந்த விஷயத்தை அதிகமாக செய்யக்கூடிய மக்களை நாம் பார்க்குறோம். பிதஅத்தை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடுமையான முறையில் எச்சரிக்கக்கூடிய ஒரு பாவம் தான் இந்த பிதஅத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கடுமையாக தடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பிதஅத். ஆனால் இந்த விஷயத்தில் ஏராளமான மக்கள் முஸ்லீம் என்ற அடிப்படையில், தொப்பி வச்ச அடிப்படையில், தாடி வச்சிருக்கிற அடிப்படையில் எத்தனையோ மக்கள் பாருங்கள் ரசூலுல்லாஹ் மீது மௌலூது ஓதுறது, வரம்பு கடந்து மௌலூது ஓதுறது, கொடியேற்றம் பண்ணுறது, கந்தூரி பண்ணுறது, இந்த எந்த வருடமும் இல்லாமல் இந்த வருடம் கந்தூரி மிகவும் பிரம்மாண்டமான முறையில் மாற்று மத கலாச்சாரம் தோத்துடும். அந்த அளவுக்கு இந்த வருடம் எல்லா ஏரியாவிலும் கடுமையான முறையில் கந்தூரிகளை கொண்டாடக்கூடிய மக்களை நாம் பார்க்குறோம். இதுலேருந்து நமக்கு என்ன படிப்பினை கிடைக்கணும்னா, நாம் சரியான முறையில் இருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளை அந்த விஷயங்களுக்கு நம்ம அனுப்புகிறோம். அப்படி தானே, புது ட்ரெஸ்ஸு போட்டு நல்ல முறையில் போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, மார்க்கம் தான் இல்லையே. நம்ம சரியான முறையில் இருந்து நம்முடைய பிள்ளைகளை அனுப்பக்கூடிய மக்களை நம்ம பார்க்குறோம்.
அவங்க போவாங்க. அதன் அடிப்படையில் வளரும்போது கண்டிப்பான முறையில் அவர்கள் ஒரு பருவத்தை அடையும் போது மார்க்கம் என்றால் என்னன்னு தெரியாது, எது சரின்னு தெரியாது, எது தவறுன்னு தெரியாது. இந்த அடிப்படையில் தான் எனது இஸ்லாமிய சகோதரர்களே நன்றாக வழங்குங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பித்அத்தை குறித்து கடுமையான எச்சரிக்கையாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், யார் பித்அத்தை உருவாக்குறாங்களோ, பித்அத்தை உண்டாக்கினார்களோ அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருபோதும் நேசித்ததில்லை. இதை விட கடுமையான ஒரு விஷயத்தை விமர்சிக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஃபித்னா, அதாவது மார்க்கத்தில் புதுமையாக ஏற்படுத்துக்கிறீங்களே அந்த ஃபித்னாவை குறித்து சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அக்பரு மின் கத்ல், கொலையை விட மார்க்கத்தில் புதுசாக ஒரு விஷயத்தை உண்டாக்குறீங்களே, அது இபாதத்தாக இருந்தாலும் சரி, மற்ற வேற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, மார்க்கத்தில் எந்த ஒரு புதுமையான விஷயம் உண்டாக்கப்படுதோ அந்த விஷயமானது கொலையை விட மிகப்பெரிய ஒரு பாவமாக பார்க்கப்படுது. எனவே இஸ்லாமிய சகோதரர்களே, எதெல்லாம் மார்க்கத்தினுடைய அடிப்படையே இல்லாமல் ஒரு விஷயங்கள் நமக்கு முன்னாடி உலா வருதோ அதுக்கு நாம் தலையை சாய்ச்சாலும் சரி, அந்த இடத்துல நாம் பித்அத்தை எதிர்க்காமல் விட்டுட்டோம். நல்ல வழங்க. இதனால தான், இந்த காரணத்தினால தான் எத்தனையோ மக்கள் பித்அத்தில் போய்கிட்டே இருக்காங்க, இன்னும் போய்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் பிரம்மாண்டமான முறையில் பித்அத்துகள் வெளிப்படையாக கடுமையான முறையில் நடக்கப்படுவதை நம்ம பார்க்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பித்அத்தை குறித்து சொல்லும் பொழுது وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மார்க்கத்தில் வழிகேடு என்பது என்னன்னா அது புதுமை. அந்த புதுமை என்பது கண்டிப்பான முறையில் அது பிதா. அந்த பிதாத் என்பது வழிகேடு. அந்த வழிகேடு உங்களை நரகத்தின் பக்கம் கொண்டு சென்றுடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் எது காட்டி தந்தாங்களோ இது மட்டும்தான் வணக்க வழிபாடு. அவங்க எது மார்க்கம்னு சொன்னாங்களோ அது மட்டும்தான் மார்க்கம். இது அல்லாமல் அதை விளங்கி சஹாபாக்கள் நடந்தாங்களே அதுதான் மார்க்கமே தவிர இது அல்லாமல் வேறு யாரெல்லாம் மார்க்கத்தில் இது இபாதத்து வணக்க வழிபாடு அப்படிங்கிற அடிப்படையில் கொண்டு வராங்களோ அது அனைத்துமே பித்அத்து. எனவே இஸ்லாமிய சகோதரர்களே, எது பித்அத்து எது மார்க்கம் காட்டி தந்த வழி என்பதை அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் சரியான முறையில் முஸ்லீமாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். எனதருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரஜபுடைய மாதத்தை சிறப்பாக்கி வச்சிருக்கின்றான். எந்த அளவுக்கு மக்கள் இந்த ரஜபுடைய மாதத்தில் நன்மைகளை என்ற அடிப்படையில் பித்அத்துகளை செய்கின்றார்களோ அதேபோல் நம்ம இந்துடைய மாதத்தில் ஏராளமான மாற்று மத வணக்க வழிபாடுகள், அவங்களுடைய வணக்க வழிபாடு என்பது அதிகமாக நடக்கும். உதாரணமாக ஈசா அலைஹி வஸல்லம் பிறந்த தினமாக இருக்கட்டும், நியூ இயர் அதாவது புத்தாண்டு பிறக்கிறதா இருக்கட்டும், இதே போல விஷயங்களும் அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதாக இருக்கட்டும், இதே போல விஷயங்களும் கண்டிப்பான முறையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் காட்டித்தராத ஒரு வழிமுறை. ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம அனைவரும் நேசிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாங்க. அதை நோக்கி மக்கள் எத்தனையோ மக்கள் போகக்கூடிய மக்களை நம்ம பார்க்குறோம். அந்த மக்களுக்கும் கண்டிப்பான முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரு வழி காட்டணும். ஆனால் முஸ்லீம் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது யார் ஒருவர் மாற்று மத அந்த கலாச்சாரத்தில் ஈடுபடுகின்றாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. அந்த அளவுக்கு கடுமையான சொல்லக்கூடிய அந்த விஷயங்களில் சர்வ சாதாரணமாக வாழ்த்து தானே சொன்னால் என்ன அப்படிங்கிற அடிப்படையில் வாழ்த்து சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அவர்களுடைய பண்டிகைகளில் கலந்துக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், நன்றாக விளங்குங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்த விஷயம், தடுத்த விஷயம். நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நாமளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உற்ற நண்பனாக இருந்தாலும் சரி, அவர் எதில் இருக்கிறாரோ அவருடைய மார்க்கம் அவர்களுக்கு,
நம்முடைய மார்க்கம் நமக்கு. எனவே இதே போல விஷயங்களும் கண்டிப்பான முறையில் தடுக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. மார்க்கத்தில் கொண்டாடப்படக்கூடிய அந்த பெருநாள் என்பது 2 தான். மற்றபடி எந்த ஒரு விசேஷமும், எந்த ஒரு வணக்க வழிபாடும், எந்த ஒரு விழா கோலங்களும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அதுக்கு சப்போர்ட் பண்ணுவது மார்க்கத்தில் எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. இப்படி என்ற அடிப்படையில் அதிகமான மார்க்க விஷயங்களை கற்று எது பிதாத் எது நல்ல வழிமுறை என்ற அடிப்படையில் விளங்கி இந்த வாழ்க்கையை வாழ்ந்து வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தரவானாக. எனதருமை இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முக்கியமான அறிவிப்பு. நம்முடைய இந்த ஜும்ஆ மஸ்ஜித் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் 5 வக்து தொழுகையும் மேலும் ஜும்மா பயனும் நடந்து கொண்டு வருகின்றது. இந்த நமது பள்ளியில் இடம் பற்றாக்குறை என்கிற அடிப்படையில் இந்த பள்ளியை விரிவாக்கம் செய்யக்கூடிய அந்த பணி சீரும் சிறப்புமாக நடந்து வருகின்றது. பொருளாதாரம் குறைபாடால் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சிறியதோ பெரியதோ அந்த ஒரு பொருளாதாரத்தை வைத்து தான் இந்த சதக்கத்துல் ஜாரியா என்ற மிகப்பெரிய ஒரு பள்ளிவாசலை கட்ட இருக்கின்றார்கள். உங்களால் முடிந்த அளவு இந்த பள்ளிகளில் நீங்கள் உதவி செய்யுங்கள். பொருளாதாரத்தை கொண்டு அதிகமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் இந்த உலகத்தில் எனக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுகின்றாரோ, நாளை மறுமையில் சுவனத்தில் அவருக்காக ஒரு வீட்டையே நான் கொடுக்குறேன் அப்படி என்ற ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை சொல்லி தராங்க. இந்த பள்ளிவாசல் கட்டுவது என்பது அதற்காக ஒரு செங்கலை கொடுத்தாலும் சரி, அது சதக்கத்துல் ஜாரியா. இந்த பள்ளியில் யாரெல்லாம் நின்று வணங்குகின்றார்களோ அதற்கான நன்மைகளும் நாம் மறைந்த பிறகும் கண்டிப்பான முறையில் வந்து சேரும் என்ற அடிப்படையில் இந்த பள்ளிக்காக அதிகமாக உங்களுடைய பொருளாதார நன்கொடையை கொடுத்து உதவுங்கள். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பன்மடங்காக ஆக்கி நமக்கே நன்மையாக தரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தரவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.